கண்டிப்பாக வந்து இந்த ராஜி, கதிர் இவங்களுடைய காதல் ஆரம்பித்த போது, அதாவது காதலில் இந்த திருமணம் நடந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த சூழ்நிலையெல்லாம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே கோபம் கொடுக்குற ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அது வரைக்கும் பாண்டியன் ஷோ சீரியலை எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சீசன் 1க்கும் சீசன் 2க்கும் பெருசாக வித்தியாசம் இல்லாமல் போயிட்டு இருந்ததும், பாண்டியன் கேரக்டர் மேலே எல்லாத்துக்கும் கோபம் இருந்ததும், எல்லாத்தையும் மாற்றி அமைச்சது பாண்டியன் ஷோஸ்க்கும் பாக்யலட்சுமிக்கும் நடந்த அந்த மெகா சங்கமம். அந்த திருமணம் நடந்தது. திருமணம் நடக்கும் பொழுது வந்து எல்லாரும் கோமதியை வந்து கண்டமேனி திட்டிகிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாமா, பையன் காலில் விழுந்து அவன் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் படிக்கிற பையனை அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு பிறகு அந்த கதையை அப்படியே கொண்டு போன விதத்தில் கதிர் ராஜி நல்ல மெச்சூர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த எல்லா கேரக்டர்ஸுமே மெச்சூர்டான ஒரு கேரக்டர்ஸாக தான் வந்து கதையில் மாறிச்சு. இப்போ நெகட்டிவிட்டிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தபோது சின்னதாக ஒரு நெகட்டிவிட்டி ஃபேக்டரை கொண்டது. ஆனால் அதுலேயுமே வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வைக்க போகிறாங்கன்னு தெரியுது. என்னென்னா வந்து இப்போ ஏற்கனவே ராஜியோட அம்மாவுக்கு, ராஜியோட அப்பாவுக்குலாம் ராஜி ஓடி போகிறது பற்றி ஒரு டவுட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழனிவேர்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து கதிர் இந்த பொண்ணு மேலே காதலிச்ச மாதிரியே வந்து காதல் இருந்த மாதிரி சொன்னதே இல்லை. அப்போ எப்படி திடீர்னு வந்து அந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்துச்சு. ராஜி அன்னைக்கானா வந்து சண்டையில் லைட்டாக வாயை திறந்து சொல்ல வந்துட்டாங்க, எப்படி எங்கள் இந்த சூழ்நிலையில் கல்யாணம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு. இப்போ இந்த கண்ணன் மேலே கேஸ் இருக்குல்ல, அந்த கண்ணன் கேஸ் விவகாரத்துக்கு அடுத்து திருப்பி போலீஸ் வந்தோன்னே என்ன எதுன்னு எல்லாம் விசாரித்து கதிரை திருப்பி பிடிச்சிட்டு போக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை இந்த நகை விஷயங்கிறத சொல்லி இப்போ நகை விஷயம் எப்படி அங்கே போச்சுன்னு பேசி அதுக்கப்புறம் அந்த கண்ணனை மிரட்டி வந்து உருட்டும் போது அவர் கடைசியில் வந்து உண்மையை சொல்லி நானும் ராஜேந்திர தான் காதலிக்கிறோங்கிறத சொல்லிவிட்டு இவங்க வந்து இதுக்கு மரணமே பண்ணிக்கலாம், அதாவது சாகவே போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்த பொழுது காப்பாற்றினது தான் வந்து கதிர் கோமதி சொல்லி தான் தாலி கட்டினாங்க அப்படிலாம் தெரிஞ்சுன்னா முத்துவேல் அதுக்கப்புறமா வந்து அவங்க மனைவி வடிவு அந்த பாட்டி மாறி எல்லாம் சரியாயிடுவாங்க. ஆனால் இந்த பக்கம் பாண்டியன் கொந்தளிக்க ஆரம்பிச்சிடுவார். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.